வணக்கம். நீங்க ஒரு புதுசா ஒரு காளான் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஸோ அது மூங்கில்ல இந்த மாரி மரங்கள் வச்சு நம்ம வந்து ஃபார்ம் செட்டப் போடுறோம் அப்டின்னா, ஒரு சில தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. அப்படி தப்பு பண்றனால உங்களோட நீங்க போடுற கம்போட லைஃப் வந்து குறையும். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நம்ம பரண் போடுறோம் பெட்டு தொங்குறதுக்கு. ஸோ அதில இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழ இந்த மாரி சப்போர்ட் குடுக்கும்போது, அந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆணி அறையிறது. ஸோ இந்த மாரி ஆணி அறையும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க் பண்றவங்க ஈஸியா இருக்கறதுக்காண்டி இந்த மாரி ஆணி அறைஞ்சிட்டு போயிருவாங்க. ஆணி அறையும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விரிவு ஓட ஆரம்பிச்சுரும். இந்த மாரி எல்லா கம்புலயும் வரும். சரிங்களா? ஸோ இது கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, ஈஸியா டேமேஜ் ஆயிரும். இது வேலை பார்க்குறவங்களுக்கு ஸோ அவங்க வேலைய ஈஸிப்படுத்துறதுக்காக, ஸோ அவங்க வந்து இந்த மாரி ஆணி அறைஞ்சிட்டு போயிருவாங்க. இந்த மாரி ஆணி அறையும்போது, அந்த மரத்து வந்து அடியில வந்து இந்த மாரி விரிவு ஓட ஆரம்பிச்சுரும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம ஓவர் வெயிட் தொங்க விடும்போது, அது வந்து டேமேஜ் ஆகி உடைஞ்சு விழுந்துரும். ஸோ அதனால இந்த இடத்த ஃபுல்லாமே கயிறு வச்சு கட்டுங்க. எக்காரணத்த கொண்டுமே பார்த்தீங்கன்னா, கம்பி வச்சு கட்டுனீங்கனாலும் ஈஸியா லூஸ் ஆயிரும். கயிறு வச்சு கட்டுனீங்கன்னா தான் உங்களுக்கு டைட்டா இருக்கும். தென் இந்த மாரி ஆணி அறையும்போது எல்லா கம்புமே உங்களுக்கு இந்த மாரி விரிவு ஓட ஆரம்பிச்சிரும். இதனால மரம் சீக்கிரமாவே உடைஞ்சு விழுக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால காளான் பண்ண போடும்போது இதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. ஸோ ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஈஸியா இருக்கறக்காண்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டு போயிருவாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம தான் அத வந்து இந்த ப்ராப்ளத்த அட்டெண்ட் பண்ணணும். கொஞ்ச நாள்லயே இந்த இடத்துல விரிவு ஓட ஆரம்பிச்சது அப்படியே கன்டினியூஸா பெருசாக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் வந்து போக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால ஃபார்ம் போடும்போது